போகர் சித்தர் பழனியில் இருக்கிற நவபாசன சிலையை உருவாக்கின இடம் கன்னிவாடி. இப்பயும் இந்த மலையில சித்தர்கள் தவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? சித்தர்கள் உருவாக்கிய சிவலிங்கம், சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பெருமான் கழுத்துல சிவலிங்கம் இருக்கும். அதுதான் சோமலிங்கேஸ்வரன். மெய்கண்ட சித்தர், குண்டலி சித்தர், மூத்தான சித்தர், வாழையானந்த சித்தர் இவங்க எல்லாரும் தவம் செய்த இடம் தான் இந்த கன்னிவாடியில் இருக்கிற மலை குகையில. ஒவ்வொரு சித்தர்களுக்கும் தனித்தனியான குகைகள் உண்டு. அதில் நம்ம பார்க்கறது தான் மெய்கண்ட சித்தரோட குகை. சித்தர்களுக்கெல்லாம் குலதெய்வம்னு சொல்ற 10 வயசு ஒரு குழந்தை வடிவத்தில் காட்சியளிக்கும் சக்தியின் வாழையம்மன் ஆதிசக்தி பால அம்பிகை என்று அழைக்கப்படும் சின்ன குழந்தையின் சக்தி வடிவத்தில் காட்சியளிக்க அம்மன் சிலை. 63 நாயன்மார்கள் தவம் செய்த இடம். யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான ஒரு விஷயம். போகர் சித்தர் நவபாசன சிலையை உருவாக்குறதுக்கு மூலிகையை அரைத்த கல் இதுதான். மெய்கண்ட சித்தர் உருவாக்கிய குகையில போகர் சித்தர் தவம் செய்து நவபாசன சிலையை உருவாக்கின இடமும் அதுதான். அகத்தியரால் உருவாக்கப்பட்ட வேதி தீர்த்தம். இந்த வேதி தீர்த்தத்தை எடுத்து போகர் சித்தர் மூலிகையை கல்லா மாற்றின ஒரு கதையும் உண்டு. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டிராவல் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சோமலிங்கேஸ்வருக்கு நீங்க எப்படி வருதுன்னா, நீங்க பைக்ல பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கன்னிவாடிக்கு வாங்க. கன்னிவாடியிலிருந்து ஆட்டோ இல்லை பைக்கில் வர மாதிரி இருந்தால் ஒரு 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ணி இல்லை ஆட்டோவில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா இந்த கன்னிவாடியோட சோமலிங்கேஸ்வரா திருக்கோயிலுக்கு செல்லும் வழி. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் பண்ணலாம். இல்லை ஆட்டோ வசதியும் இங்கே இருக்குது. அது மாதிரி நம்ம ஆட்டோவில் போனோம்னா 25 ரூபா ஒரு ஆளுக்கு. அப் அண்ட் டவுன் 50 ரூபா வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு. அப்படி நம்ம உங்கள் டிராவல் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பொள்ளாச்சியிலிருந்து மதுரை போகிற வழியில் சோமலிங்கேஸ்வரா ஒரு சுவாமி கோயில் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். கன்னிவாடி பார்க்குறோம் பார்த்தீங்களா? கன்னிவாடி மலை சோமலிங்கேஸ்வரா சுவாமி திருக்கோயிலுக்கு செல்லும் வழின்னு தான் நம்ம போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் அங்கே உள்ள எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் ஆட்டோவில் எல்லாத்துலேயும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதையும் நம்ம சொல்லியிருக்கேன். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபா ஒரு ஆளுக்கு. அப் அண்ட் டவுன் 50 ரூபாய். இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி நம்ம போகிற வழியில் 2 பக்கம் இயற்கையான ஒரு சூழல் இருக்கும். இப்போ நம்ம மலைக்கு அடிவாரத்தில் வந்திருக்கும். நம்ம கூட நமக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு இந்த குகைக்கு வந்திருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாம். நம்மளோட கேங்கில் இருக்கிறவங்க ஒரு 30 பேர். இவங்க எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை அடிவாரத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசிக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் போகும்போது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே யானை இதெல்லாம் டேஞ்சரான இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு பாலம், இரும்புலேயே ஒரு பாலம், சின்னதாக ஒரு பாலம் வச்சுருக்காங்க. அந்த பாலத்தை தாண்டி போகும்போது தான் இங்கே நம்மளோட கேங் எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா? இவங்களாம் நம்ம ட்ரெக்கிங் போகலான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இது மாதிரி ட்ரெக்கிங் போகிறாங்க. வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை ட்ரெக்கிங் போகிறாங்க. நீங்களும் இது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கன்னிவாடியில் நாம் என்ட்ரன்ஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு யானையோட காலடி பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக. எங்கே பாருங்கள் காலடி, யானையோட காலடி ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இந்த வழியை தான் நடந்து போயிருக்கு. இங்கே பாருங்க, இந்த வழியை அப்படியே ஜருகி இந்த வழியே போயிருக்கு. அதையும் நம்ம பார்க்குறோம். இப்பயே பயமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு ஒரு 100 மீட்டரில் இருக்கிற சோமலிங்கேஸ்வர கோயிலோட அடிவாரம் இதுதான் அந்த சின்ன கோயில். இப்போ நம்ம படிக்கட்டு பக்கம் வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம செருப்பை இங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு போகணும். அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம செருப்பை இங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மலையை நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மலை அவ்வளோ பெருசாலாம் 28 படிக்கட்டாக எவ்வளோ சம்திங் தான் இருக்குது. சின்ன சின்ன படிக்கட்டு தான் இருக்குது. இங்கே நம்மளோட நண்பர்கள், புதிய நண்பர்களை பார்க்குறோம். அவங்க தான் ஹாய்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் புதிய நண்பர்கள். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கை கட்டுறாங்கல்ல, இங்கே லைட் இல்லை வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆய் அண்ணா அப்படின்ட்டு நம்ம கை காட்டிட்டு நம்ம அப்படியே இந்த மலையை ஏற போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்ட்டு. சிவபெருமானை தரிசிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதுவும் சோமலிங்கேஸ்வரா. ஃபஸ்ட் டைம் இந்த சோமலிங்கேஸ்வராவுக்கு நம்ம போகிறது இதான் முதல் முறையாக. இப்போ இந்த கன்னிவாடியில் இருக்கிற சோமலிங்கேஸ்வரா தலம் ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? முன்னோர்கள் வழிபட்ட காலத்தில் மலைக்கோவில், குகை கோவில், தரை கோவில்னு சொல்கிறாங்க. இது 3ஐயும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த சோமலிங்கேஸ்வரா. அதுதான் ஒரு புண்ணிய ஸ்தலன்ட்டு அந்த காலத்து சித்தர்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல தவம் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அருள்மிகு சோமலிங்கேஸ்வரா திருக்கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம வந்துட்டோம். இங்கே பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இங்கே 63 நாயன்மார்களோட ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் 4 சித்தர்களோட ஃபோட்டோ இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வாழையம்மன். வாழையம்மனோட வரலாறு இதுதான் இருக்குது. ஒரு 10 வயது ஒரு குழந்தை. சித்தர்களுக்கெல்லாம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர்கள் ஃபஸ்ட்டு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ஆதி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சிலையை தான் பார்க்குறோம். இது ஒரு 10 வயது ஒரு குழந்தை வடிவத்தில் அம்மன் பார்வதி அம்மன் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறத பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு சிலைகளே இப்படிலாம் இருக்குது அம்மன் சிலை. இது எங்கேயுமே இருக்காது. சித்தர்கள் இருக்கும் இடத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த வாழையம்மன் சொல்லுவாங்க.
பால அம்பிகைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆதிசக்தின்னு இந்த அம்மனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 63 நாயன்மார்களும் பார்க்குறோமா. அப்புறம் இங்கே ஒரு விநாயகர் இருக்குல்ல, இந்த விநாயகர் ஒரு சிறப்பான விநாயகர், எங்கேயுமே இல்லாத ஒரு விநாயகர்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லனா ஓம்கார கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்கார கணபதிக்கு நந்தி பகவான் முன்னாடி வந்து பெருசாக இருக்கார். அந்த மூசின்ற ஒரு வாகனம் இருக்குல்ல, அது வந்து சின்னதாக இருக்கும், நந்தி பகவான் பெருசாக இருக்கும். அந்த நந்தி பகவானே ஒரு வித்தியாசமான நந்தி பகவான். நந்தி பகவானுக்கு முன்னாடி 2 கால் பின்னாடி 2 கால் இருக்குல்ல, அதோட இதில் இருக்கிற நந்தி பகவானுக்கு என்ன ஃபேமஸ்னால் வலதுபுறத்தில் வந்து 3 காலும் இடதுபுறத்தில் வந்து 1 காலும் இருக்கும். இந்த நந்தி பெருமானோட பெருமை. இங்கே புதுசாக பிரதிஷ்டை செஞ்ச 5 சித்தர்களோட சிலையை நம்ம பார்க்குறோம். மெய்கண்ட சித்தர், குண்டலகேசி சித்தர், குண்டலி சித்தர், போகர் சித்தர், மூத்தானந்த சித்தர், வாழையானந்த சித்தர், இவரோட சிலை எல்லாமே நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இவரோட சித்தர்களோட பேரும் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற 4 சித்தர்களும் இந்த சிவபெருமானை வந்து வழிபட்டுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சோமலிங்கேஸ்வரை வந்து இங்கே வந்து சிலையை வச்சு இந்த 4 சித்தர்களும் உருவாக்கி வழிபட்டு இருக்காங்கன்னு அது ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி அதோட நந்தி, சிவபெருமானுக்கும் நந்தி இருக்குல்ல, அந்த நந்தி மிகப்பெரிய நந்தி, அது ஒரு அதிசயமான ஒரு நந்தின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நந்தி அப்படின்னா சிவபெருமானுக்கு வலதுபுறத்தில் அந்த நந்தியோட வலப்புறத்தில் 1 கால் மட்டும் தெரியும், இடதுபுறத்தில் 3 காலும் தெரியும். அது வந்து இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதோட நந்தி பெருமானுடைய சிறப்பு. இப்போ நம்ம பார்க்குற குகை வந்து மெய்கண்ட சித்தர் உருவாக்கின குகைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து 4 சித்தரோட குகையும் அங்கங்கே இந்த மலையில் இருக்குது. அது இல்லாமல் 18 சித்தர்கள் இந்த குகைக்குள்ளே வாழ்ந்து வந்திருக்காங்க. ஏன்னா இது இந்த குகை வந்து ஒரு வீடாக இருக்குமா, இதை தட்டினா சவுண்ட் வரும் அப்படின்னு அது இல்லை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெய்கண்ட சித்தர்கள் தவம் செய்த இடம், இந்த இடத்துல தான் போகர் இந்த இடத்துக்கு வந்து இங்கே தவம் செய்கிறாரு. அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. போகர் சித்தருக்கு 2 சீடர்கள் இருக்காங்க. அவர் பேர் வந்து கொங்கண சித்தர், கரூரார் சித்தர்னு 2 பேர் இருக்காங்க. அப்போ வந்து போகர் சித்தர் வந்து எனக்கு ஒரு பெண் வேணும், ஒரு அற்புதமான அவர் சொன்ன வடிவத்தில் ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் தேடுறாங்க. எங்கேயுமே அந்த பெண் அவர் சொல்கிற மாதிரி வடிவத்தில் வந்து பெண் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த கொங்கண சித்தரும் கருவார் சித்தரும் ஒரு கல் சிலையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ போகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கல்னிவாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்னிவாடியை வருங்காலத்தில் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது கன்னிவாடின்ட்டு பேர் வந்திருக்கு. இந்த கன்னிவாடிக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ இது மாதிரி குற்றம் செஞ்சுருக்காங்களே, ஒரு பெண்ணை கூட்டுட்டோன்னா கல்லை மட்டும் கொண்டு வந்திருக்காங்களே இந்த கொங்கண சித்தரும் கரூரார் சித்தரும். அப்போ வந்து சாபம் விட்டுறாரு, கொங்கணா சித்தர் நீ தவளையா போ அப்படின்ட்டு. நீ கரூரார் சித்தர் வந்து பிரம்மையா பிடித்தார் அப்படின்னா, பிரம்மை பிடித்தார்னா பைத்தியம், அது மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இது மாதிரி சாபம் கொடுத்துறாரு. யார்? போகர் சித்தர். அதுக்கப்புறம் 18 சித்தர்கள் எல்லாமே இங்கே சித்தர்கள் எல்லாமே மீட்டிங் போடுவாங்கல்ல, அப்போ வந்து யார் வராருன்னா அகத்தியர் சித்தர். முதன்மையான சித்தர் வந்து அகத்தியர் சித்தர். அவர் சொல்கிறத தான் இந்த எல்லா சித்தரும் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ கேட்குறாரு இந்த கொங்கண சித்தரும் கருவார் சித்தரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் இது மாதிரி ஆகிட்டாங்க, இது மாதிரி சாபம் கொடுத்துட்டாரு போகர் அப்படின்ட்டு எல்லாமே விளம்பரம் சொல்கிறாங்க. இங்கே வந்து அகத்தியர் சித்தர் வந்து போகருக்கு ஒரு சாபம் வர்றாரு, நீ பண்ணுறது எதுவுமே சித்து பழிக்காது, அவர் சொல்கிற செயல் எதுவுமே பழிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நவபாசன சிலையை எப்படி உருவாக்குறதுன்ட்டு யார் அகத்தியர்கிட்ட போகர் கேட்குறாரு. அப்போ வந்து அகத்தியர் சொல்கிறாரு, ஒரு மூலிகை மாத்திரை வந்து தராரு, இதை நீ வாயில் வச்சு கடி, அப்போ வந்து நீ இந்த உலகத்தில் பறக்கலாம், நீ நினைக்கிறது எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி அந்த மாத்திரையை வந்து போகர் வந்து எடுத்து முருகப்பெருமான் நவபாசன சிலையை உருவாக்கின பின்னாடி அவர் சாப விபீஷணன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே நீங்கன்ட்டு ஒரு கதையும் உண்டு. அந்த 9 மூலிகையில் நவபாசன சிலையை உருவாக்குனது எப்படின்னு சொல்லணும்னா இந்த உருளைக்கல் மாதிரி நம்ம சொல்லுவாங்கல்ல, இதில் தான் நவபாசன சிலையை உருவாக்கியிருக்காரு. அதுவும் இந்த நவபாசன சிலை வந்து ஒரு மூலிகை தான், அது வந்து ஒரு மூலிகை தான், செடி மழை அப்படி தானே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற வேதி தீர்த்தம் இது வந்து யார் உருவாக்கியிருக்காங்கன்னா அகத்தியர் உருவாக்கியிருக்காரு. இந்த தண்ணி எதையும் கல்லா மாறும் அப்படின்னு கல்லா ஆக்குன்ட்டு ஒரு தண்ணி இந்த தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தை எடுத்து தான் அந்த மூலிகை கலந்து ஒரு நவபாசன சிலையை உருவாக்கியிருக்கான்ட்டு ஒரு வரலாறு இருக்குது. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்காங்க. இந்த தண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தண்ணி, நம்ம தீராத நோயை எல்லாமே தீர்க்கும். இந்த கன்னிவாடிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த தீர்த்தத்தை வந்து குடிச்சிட்டு வாங்க, வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு தண்ணின்னு சொல்லலாம். இது வந்து போகர் நவபாசன சிலையை உருவாக்குறதுக்கு இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தண்ணி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த சோமலிங்கேஸ்வரா இந்த கோயில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குல்ல, இது வந்து எப்போனா திண்டுக்கல்லில் வந்து 15ஆவது நூற்றாண்டில் விஜயநகர பேரரச மன்னர் வந்து கட்டியிருக்காங்க. அது ஒரு வரலாறு இருக்குது. எவ்வளோ 15ஆவது நூற்றாண்டிலே விஜயநகர பேரரசு வந்து கட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே பல சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே குகையும் பார்த்தோமா, இங்கே நிறையா குகை இருக்குது, நிறைய மூலிகை செடியெல்லாம் இந்த காட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே விநாயகரும் பார்த்தோம். இங்கே வந்து அது இல்லாமல் வில்வ மரமும் நம்ம பார்க்குறோம். இங்கே வில்வ மரம் இருக்குது. இங்கே தீர்த்தம்
இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமா. அதுக்கப்புறம் இந்த வேதி தீர்த்தத்தை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவை இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம செக் பண்ணி பார்க்கும். மேலே ஒரு சுவை, கீழே ஒரு சுவைன்ட்டு இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சுவைச்சு பார்க்குறோம். அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கிளம்புற டைம் வந்துருச்சு. இதோட வரலாறை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கன்னிவாடிக்கு வந்தால் இந்த பாறையை வந்து தட்டிடாதீங்க. ஏன்னு சொல்லனா, இந்த பாறையில் இப்பயும் சித்தர்கள் வந்து தவம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தவத்தை வந்து நம்ம கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு குகை இருக்குல்ல, அந்த குகை தான் அவங்களோட கதவு, சித்தர்களுடைய கதவுன்னு சொல்கிறாங்க. அந்த கதவு வழியாக தான் திறந்து திருப்பி அந்த வழியாக போவாங்க. இந்த வழியாக தான் மூச்சு விடுவாங்க. அது எல்லாமே நிறையா இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிறக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமி, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அடியார்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோடைய வரலாறு, இதோட புராணம் வரலாறு, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் இந்த சிலை வந்து அந்த காலத்து பல நூற்றாண்டு அப்படின்னா மெய்கண்ட சித்தர்கள், குண்டல சித்தர், முத்தான சித்தர், வாழையான சித்தர் உருவாக்கின ஒரு சிலை. இங்கே நாம் இப்போ பார்க்குற இந்த குகைக்குள்ளே இருக்கிற முருகர் இருக்கார்ல, இங்கே வந்து 18 சித்தர்கள் இருந்தாங்க. அந்த 18 சித்தர்களை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற முருகப்பெருமான். இதே மாதிரி தான் பழனியில் வந்து நவபாசன சிலையாக இருக்கும். அதுவும் ஆண்டி கோலத்தில் இருக்கும். நம்ம இங்கே ஒரு அடிகாலர் சொன்னார், நீங்கள் ராஜா கோலத்தில் பார்க்க வேண்டாம், நாம் பார்க்குறது வந்து நீங்கள் பழனிக்கு போனால் ஆண்டி கோலத்தில் முருகரை பாருங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு பைரவர் கோயில் இருக்கு. அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் விஷத்தோட நவபாஷணத்தை பைரவர் செஞ்ச நவபாஷணம் இருக்கிறதுல பூஜை பண்ணுறதோட அன்னத்தை கூட டெய்லி காக்கா போடும். அந்த காக்கா கூட பறவைகள் எதுவுமே எடுக்காது. ஏன்னா விஷம் இருக்கிறதால மக்களுக்கு யாரும் உணவும் பிரசாதமும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ பாய்சன். அதுக்கப்புறமா அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க எப்படி அதுல இருந்து எடுத்து இந்த கன்னிவாடி சோமலிங்கேஸ்வர சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த சிலையை நீங்கள் கல் சிலையை பாருங்கள். ஏன்னா இதில் தான் நவபாசன சிலையை உருவாக்கின அரைத்த இடம்னு சொல்கிறாங்க. அரைத்த கல் சிலை இதுதான், அந்த உரல்கல்னு சொல்கிறாங்களே அது. அப்புறம் வில்வ மரம் நம்ம பார்க்குறீங்களே, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்வ மரம் இருக்குது. விநாயகர் தலைமாட்டிலேயே இந்த விநாயகர் மரம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கன்னிவாடியில் இருக்கிற சோமலிங்கேஸ்வரா சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம்.